சிபி, அது என்னப்பா பில்டிங்? அது ஒரு ஐடி கம்பெனிப்பா. சென்னையே ரொம்ப மாறிச்சு இல்ல சிபி? அந்த காலத்துல ஒரு டீ 2 ரூபாய் என்னமோ தான் இருந்துச்சு, இப்ப 12 ரூபாயா? 20 வருஷத்துல எவ்வளவு மேட்ச் நடந்திருக்கும்? ஏதாவது வேர்ல்டு கப் எதுவும் வாங்கினாமா நம்ம? சிபி சார், சிபி சார் உங்களதான். என்னாச்சு சிபி சார்? மாமா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நீங்க அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி வரீங்க, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறீங்க. இப்ப அவரு குழந்தை மாதிரி, அவரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்றதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இத்தனை வருஷம் கழிச்சு அவர் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் என்ன சிபி சார்? என்ன உங்க அப்பாவையும் விட்டுட்டு தனியா போய் வாழணுமா? அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? ஏன் இப்படி உறவுனாலே ஒதுங்கி ஓடுறீங்க சிபி சார்? சிபி சார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. சிபி சார், என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்ல தமிழ். சிபி சார் ப்ளீஸ், என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்பா அவர் சின்ன சின்ன விஷயத்த கூட என்ன கேட்கும்போது ரொம்ப கில்ட்டா இருக்கு தமிழ். கிட்டத்தட்ட அவர் லைஃப்ல ஒரு 20 வருஷத்தை இழந்துட்டார்ல. கேட்ச் பிடிச்சிட்டா மாமா. ம். மேட்ச் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் மாமா. எங்கம்மா? யாரு மாமா? சிபி தான். நான் கேட்ட கேள்வியில தெரிச்சு ஓடிட்டானோ? அது சாச்சா. பாவம்மா, நானும் விடாம அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் போல. அப்படிலாம் இல்ல மாமா, அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. சரி, ஓ மாமியார் உங்ககிட்ட பேசுறாளாமா? அத்தையா? இல்ல மாமா. நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணவா? அதட்டி உங்ககிட்ட பேச சொல்லவா? சாச்சா, அவங்களே பேசணும். அவங்க மனசு இறங்குற மாதிரி நானும் நடந்துக்கணும். அத நான் பாத்துக்கிறேன் மாமா. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அப்பா, அப்பா ஆ? கண்ணை மூடுங்க. என்ன சிபி? கண்ணை மூடுங்க சொல்றேன். கையை நீட்டுங்க. கண்ணை திறந்து பாருங்க. வாவ். சிபி, என்னப்பா இது? லேட்டஸ்ட் மாடல் ஐபோன்பா, உங்களுக்காக தான். சிபி, நான் இன்னும் இந்த மாதிரி போன்னா யூஸ் பண்ணி பழகலப்பா. அன்னைக்கே உன் தங்கச்சி என்னென்னமோ சொன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, அது ஒரு விஷயமே இல்ல, நான் சொல்லி தர்றேன். பிரிச்சு பாருங்கப்பா. சார், யாரு? ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? நாங்க யாரும் ஆர்டர் பண்ணலையே. நான் தான் பண்ணேன். இரு சரி, நானே வாங்கிட்டு வரேன். ஓகே. இந்தாங்க சார். ஓகே. அட, பீட்சா. என்னப்பா இது? சூப்பர் தான் இன்னைக்கு. இது பீட்சா, பர்கர், சிக்கன் நகெட்ஸ், சில்லி சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்ப்பா. இதெல்லாம் என்னப்பா? இதெல்லாம் தான் சிட்டில விற்கிற ட்ரெண்டிங் ஃபுட்ஸ்ப்பா. ஓ, நல்லா இருக்குமாப்பா? பா, நல்லா இருக்கோ இல்லையோ, சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கப்பா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு எல்லாருக்கும் தான். நீ சாப்பிடு. வாங்க. நான் கேட்கணும்னு இருந்தேன், எப்படி இந்த ஃபுட் எல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க? அதுக்கு ஒரு ஆப் இருக்குப்பா.
ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சாப்பாட்டையா? ஆ ஓ, சாப்பாடை நீங்க வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணுவீங்க, அதை ஒருத்தன் கொண்டாந்து வேற கொடுப்பானா? ஆமாப்பா, நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா இதெல்லாம்? டெக்னாலஜி வளர்ந்துருச்சுப்பா, சாப்பிடுங்க. சரிப்பா, நீங்களும் சாப்பிடுங்க. ஆ நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குப்பா. ம் பரவாயில்லையே, நான் திட்டின உடனே மாறிட்டீங்க போல. மாமாவுக்கு புது ஐபோன்ல வாங்கி கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் தமிழ், ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். இதுக்கே இப்படி அழுத்திட்டு இருக்கீங்க? இப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்கணும். தமிழ், நிஜமாவே எங்க அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது தமிழ். அவரை நான் இப்படி பார்த்ததே இல்லை தமிழ். அவர் இப்படி சந்தோஷப்படுவாரு, நான் அவரை தொட்டு பேசுவேன், அவர் பக்கத்துல இருப்பேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இருந்தது இல்லை தமிழ். தமிழ், உனக்கு தெரியும்ல, என் அப்பாவை ஒரு தூரமா வீல் சேர்ல பார்த்தா கூட எனக்கு அவரை பார்க்கறதுக்கு தைரியமே இருந்தது இல்லை தமிழ். பக்கத்துல போக முடியாது, கைகள்லாம் ஒரு மாதிரி நடுங்கும், அப்படியே மூச்சு முட்டும், ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி அட்டாக் மாதிரி வரும். ஆனா இன்னைக்கு அவர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கேன், அவரை பார்த்து பேசுறேன், சிரிக்கிறேன். உள்ளுக்குள்ள அவர் நிலைமைக்கு நான் தான் காரணன்ற குற்ற உணர்வு என்னை விலகி விலகி ஓட வச்சுட்டே இருந்துச்சு தமிழ். நான் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்ததுக்கு அதான் காரணம் தமிழ். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறின மாதிரி இருக்கு தமிழ். தேங்க்ஸ் தமிழ்.